21 வருஷ கனவு கதிர்காமம் போனோம் அப்படிங்கிறது. அது நிறைய வாட்டி ஸ்ரீலங்கா வந்தேன். கதிர்காமம் இப்போ தான் 2024 தான் வர முடிஞ்சிருக்கு. ஸோ அது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். இந்தியாவில் இருக்கிறவங்க கோயிலெல்லாம் வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். அந்த ஸ்க்ரீனை விளக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவோம். உள்ள அபிஷேகம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் இது வந்து ஸ்க்ரீன் தான் நம்ம கும்பிடுற சாமினால. ஸ்க்ரீன் எப்போ விளக்குவாங்க, ஸ்க்ரீன் எப்படி விளக்குவாங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். பட் ஸ்க்ரீனை விளக்க மாட்டாங்க. ஸ்க்ரீன் இல்லைன்னா ஃபோட்டோ, அதுதான். அதுக்கு இங்கே ஒரு பூசாரி வந்து ஒரு அழகான விளக்கம் கொடுத்தாங்க. அதாவது மனம் ஒரு திரை, உள்ளம் தான் கடவுள். நம்ம உள்ளே இருக்காங்க, எல்லாரோட உள்ளத்துலேயும் எல்லாருக்கும் உள்ள கடவுள் இருக்காங்க. அதனால அது ஒரு ரகசியமாக வச்சுருக்காங்க. உள்ளே வந்து எல்லா கோயில் சன்னதியிலையும் வந்து வெறும் ஃபோட்டோவோ இல்லை ஸ்க்ரீனில் பெயிண்ட் பண்ண கடவுள்கள், இந்த கடவுள் சிவன், முருகர் எல்லாமே இருக்குது. உள்ளே வந்து விக்கிரகங்கள் இருக்குது. எல்லா சன்னதிக்குள்ளேயும் எல்லா சாமியோட விக்கிரகங்களும் இருக்குமா. ஆனால் ரகசியமாக வச்சுருக்காங்க, யாருமே பார்க்க மாட்டாங்க. பூசாரிங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. பெரிய பெரிய பூஜைகள் நடக்கும். ஆடி ஏதோ ஒரு நடந்தே வருவாங்களாம், பூஜை நடக்கும். அந்த மாதிரி ரொம்ப அது ஒரு விசேஷமாக. அதை சொல்லும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த லைனே ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் மனம் திரை, என்ன வேணால் நீங்கள் நினச்சிக்கலாம், என்ன வேணால் போடலாம். பட் கடவுள் எங்கே இருக்காங்க, அங்கே கடவுள் உனக்குள்ளே தான் இருக்காங்க. அதனால உள்ள என்ன இருக்காங்கன்ற சஸ்பிஷியஸாக எப்படி இருப்பார், என்ன மாதிரி இருப்பார். அது முருகர், அழகு கடவுள் முருகர். அவர் எப்படி இருப்பார், என்ன வடிவில் இருப்பார், என்ன மாதிரி இருப்பார், எல்லாம் நம்ம அப்படி பல கற்பனைகளோடு சாமி கும்பிடுவோம். அந்த கற்பனையோடய நம்ம கடவுளை விட்டுட்டாங்க. கடவுள் வந்து நம்மளை நினச்சிக்க சொல்லி இந்த கான்செப்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் கதிர்காமம் முருகரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கதிர்காமம் வந்து இங்கே தான் வந்து முருகர் வந்து வள்ளியை காதலித்து திருமணம் பண்ணியிருக்காரு. இங்கே தான் முருகர் வள்ளியை கல்யாணம் பண்ணாருன்றது தான் அவங்களோட, அதுதான் கதிர்காமத்தோட ஐதீகம். அதுக்கப்புறம் சூரர் ஒரு விஷயம் இருக்குங்க. சூரக்கோட்டைன்னு ஒன்று இருக்குது. அங்கேருந்து வேல் வீசின அம்பு வீசின ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அது எல்லாமே ஒரு நேர்கோட்டில் இருக்கும். சிவனோட கருவறையும் முருகரோட கருவறையும் அந்த விழுந்த ஒரு இடமும் அப்புறம் வேலும், இதெல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. கடவுள் சிலை இல்லாதது, சிலையை காட்டாததுக்கு இன்னொரு ஐதீகம் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க கதிர்காமம் கோயிலோட நம்பிக்கை என்னன்னா, முருகர் வந்து கிழவனாவோ குழந்தையாவோ மனித ரூபத்திலே காட்சி அளிப்பார். அதனால அவர் ஒரு விக்கிரமாவோ சிலையாவோ நீங்கள் பார்க்க தேவையில்லை. நீங்கள் வந்து கும்பிடும்போது முருகர் அங்கே வந்து உங்களோட மனித ரூபத்திலே உங்களுக்கு காட்சி அளிப்பாருன்றதுனால தான் இங்கே வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்து அந்த ஏதோ ஒரு ஆடிக்கு வந்து கீழே இருந்து பல ஊர்லேருந்து நடந்தே பாத யாத்திரையாகவே வருவாங்க, வந்து சாமி கும்பிடுவாங்க. அது ஒரு பெரிய வேண்டுதல். அந்த சாமி கும்பிடும்போது அந்த சாமி கூட்டத்திலேயே வந்து முருகர் வந்து உங்களோட மனித ரூபத்தில், ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் கூடயே ட்ராவல் ஆகி உங்களுக்கு வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இங்கே இன்னொரு நேர்த்திக்கடன் இருக்குது. அதாவது துணியில் காயின் கட்டி வேலில் கட்டுறது. அது வந்து என்ன கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை, வேலை கிடைக்கல, என்ன வேண்டிக்கிட்டு கட்டினாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும். அந்த மாதிரி கண்டிப்பாக அது நீங்கள் வேணும்னா அந்த நேர்த்திக்கடன் கட்டிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் எல்லாம் இருக்குது. அதை விட எல்லாம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே மேலேருந்து அந்த முருகர் கோயிலேருந்து கீழே வியூ இருக்குல்ல, அது பிரெத் டேக்கிங். அவ்வளோ அழகுனா அவ்வளோ அழகு. வள்ளி மலை இருக்குது, அந்த சைடு ஃபுல்லாக கடல் இருக்குது. அது அவ்வளோ ஹைட்டு. இதுதான் இருக்கிறதுலே உயரமான மலை கோயில்கள்லேயே வந்து உயரமான மலை கோயில் இதுதான் சொல்கிறாங்க. ஸோ அதோட பியூட்டியெல்லாம் கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு தடவையாவது முருகரை லவ் பண்ணுறவங்க, கடவுளை லவ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு தடவையாவது கதிர்காமம் வாங்க. கதிர்காமம் முருகனோட அர்ச்சனை தட்டு பார்த்தீங்களா? எங்கேயாவது இந்த மாதிரி அர்ச்சனை தட்டு பார்த்துருக்கீங்களா? பிரசாதமே கொடுக்குற ஸ்டைலே வந்து கேரளாலையும் இல்லை தமிழ்நாட்டிலையும் பார்த்ததில்ல. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக
அழகாக அந்த வெத்தலையை ஒரு மாதிரி பூ மாதிரி பொக்கே மாதிரி செட் பண்ணி அதெல்லாம் அழகாக ஒரு பக்கம் சந்தனம், ஒரு பக்கம் குங்குமம், இன்னொன்று வந்து அந்த பழத்தில் கொஞ்சம் உபுதி எல்லாம் போட்டு அதுவே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கொடுக்குற விதமே ரொம்ப அழகாக இருக்குது. ஐ நாட் எக்ஸ்பிளைன், அவ்வளோ நல்லா இருக்குது. இது வரைக்கும் பார்த்தல பாருங்க.